மிஸ்டர் எக்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் ஒரு ஸ்பை த்ரில்லர் படம். சர்தாருக்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்பை த்ரில்லரு படம். ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஒரு ஃபீல் தான். துரேந்திர மாதிரி தான் திட்டத்தட்ட அதே ரியலிஸ்டேட்டாக அதே ஒரு கதை தான். இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் அந்தளவுக்கு புரியாமல் இருக்கும் ரூல் நாலேஜ்க்கு. இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த படம் நீங்கள் சொல்கிறீங்க ரிலீஸ் ஆகிருக்க படம்? இங்கே சுற்றி இருக்க நம்ம இத்தனை பேனர்ஸ் இருக்குது. இந்த பேனர்ஸில் இந்த படம் வந்து ஓகே வீக்கெண்டுக்கு ஒரு ஸ்பெஷல் படமாகவே நம்ம வந்து கருதலாம். நல்ல ஒரு ஸ்பை த்ரில்லர் பார்த்த ஒரு சந்தோஷம். எனக்கு கௌதம் கார்த்திக் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்மையாக பண்ணியிருந்தார். ஆர்யா சார் வழக்கம் போல் அவருடைய மாசம் பண்ணிட்டார். மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு ஸ்பை த்ரில்லருக்கு என்ன தேவையோ அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்டு மஞ்சு வாரியர் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. சரத்குமார் சாருக்கு ஒரு நல்ல கேரக்டரு. ஆஃப்டர் போர் தொழிலுக்கு அப்புறமா ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு. மேக்கிங் வைஸ் நல்லா இருக்கு. கௌதம் கார்த்திக் காம்போ எப்படி இருக்கு? ஆர்யா அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. மேக்கிங் வைஸ் நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு விஷுவலாக காமிச்சது நல்லா இருக்கு. மஞ்சு வாரியர் ஆக்டிங் சூப்பர். மியூசிக்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார். படம் பார்த்தீங்கன்னா மாசா ஃபைட் சீன்லாம் மாசா. ஆரம்பத்தில் ஆர்யா சார் என்ட்ரன்ஸு 6 பேக்கோட வருவார். பார்த்தீங்கன்னா வேறு தண்ணிக்குள்ளேருந்து வருவார். ஆனால் இன்னொன்று என்னென்னா புது கதையாக இருக்குது. நம்ம பாம் பிளாஸ்ட் இதெல்லாம் வச்சு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் வேறு லெவலில் இருக்கும். இந்த பார்ட் 2 வருது. அதுக்கு வந்து லாஸ்ட் சீன் வந்து ஒரு சீக்வன்ஸ் கொண்டு வந்தாங்க ஆர்யா சார், சரத்குமார் சார். அது வேறு லெவலில் இருந்தது. அதான் அந்த பார்ட் 2 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸு. இன்னொன்று அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு வேறு லெவலில் இருக்குது. பிஜிஎம் போட்டுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. படம் பார்க்கலாம். கௌதம் கார்த்திக் சார், ஆர்யா சாருக்கு அப்புறம் அதான் வில்லன், ஹீரோஸும் வில்லன் 2 பேரும் தான். ஃபைட் சீனு வேறு லெவலில் இருக்குது. 2 பேர் ஃபைட்டும் ஒரு 20 மினிட்ஸ் போவோம். 20 மினிட்ஸ் தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க. எனக்கு மியூசிக்லாம் இருக்குது. அதான் சாங்ஸ் மட்டும் இல்லை, மற்றபடி படம் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். கௌதம் கார்த்திக் அவங்க ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அவர் வில்லனாக இருந்தாலுமே அவர் ஃபைட் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் படம் ஃபுல்லாமே ஆக்ஷன் தான். உங்களுக்கு ஆக்ஷன் பிடிக்கும் அப்படின்னாக்கா படத்தை வந்து பார்த்துக்கலாம். அந்த ஒரு ஆர்யாக்கும் கௌதம்க்கும் நடுவில் ஒரு ஃபைட்ஸுக்கு வந்து அந்த கேமரா ரொட்டேட் பண்ணி காட்டுறது வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன்ஸாக இருந்துச்சு. லாஸ்ட்டு வந்து மஞ்சு வாரியர் அவங்க வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் கொடுப்பாங்க. அதுவும் பயங்கரமான ஆக்ஷன்ஸில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. யார் 2 பேர் காம்போஸ்? கௌதம் கார்த்திக் இதில் வந்து வில்லன், ஆர்யா வந்துட்டு ஹீரோ. ஆல்மோஸ்ட் கௌதம் கார்த்திக் வந்து புது இப்போ தான் கேட்டேன் இதனால் இந்த படம் சூஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு. கௌதம் கார்த்திக்கிட்ட ஒரு நியூ ட்ரெண்டாக இருக்கும், நியூ ஜேர்னியாக இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு ஸ்போர்ட்டிவாக. பட் பரவாயில்ல, இத்தனை நாள் வந்து ஹீரோவாக கொடுத்துருக்காங்க. ஒரு நியூவாக வந்து வில்லனாக கொடுத்துருக்கிறது அவருடைய பெருந்தன்மை தான். ஸ்டோரி வந்துட்டு பெருசாக எனக்கு, நான் நிறைய மூவி பார்க்குற ஆள், அதனால் வந்து ஸ்டோரி வந்து எனக்கு நான் ஃபஸ்ட்டே ப்ரெடிக்ட் பண்ணிடுறேன். ஓகே இவங்க தான் வந்துட்டு வில்லனாக இருப்பாங்க, இவங்க வந்து ஓகே நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டே ப்ரெடிக்ட் பண்ணுறதால எனக்கு பெருசாக ஸ்டோரி வந்து தெரியல. பட் படம் வந்து எனக்கு போர் அடிக்காமல் கொஞ்சம் கொண்டு போகிறாங்க, அது ஓகே. இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த படம் நீங்கள் சொல்கிறீங்க ரிலீஸ் ஆகிருக்க படம்? இங்கே சுற்றி இருக்க நம்ம இத்தனை பேனர்ஸ் இருக்குது. இந்த பேனர்ஸில் இந்த படம் வந்து ஓகே வீக்கெண்டுக்கு ஒரு ஸ்பெஷல் படமாகவே நம்ம வந்து கருதலாம். புரியுங்க? ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட். நல்லா இருக்கும். இப்போ இந்த டைமில் ஒர்த்தான ஒரு படம் தான் ஃபீல் பண்ணுறேன். டிக்கெட் காசுக்கு ஓகே ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ. 2 பேர் காம்போமே நல்லா இருந்துச்சு. பார்ட் 2 இருக்கு ப்ரோ, பார்ட் 2 இருக்கு. நல்லா தான் பண்ணியிருந்தோம். மியூசிக் கொஞ்சம் இதுவாக தான் ப்ரோ, ஓகே தான் ப்ரோ, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. மிஸ்டர் எக்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் ஒரு ஸ்பை த்ரில்லர் படம். சர்தாருக்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்பை த்ரில்லரு. மேக்கிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, கலர் டோன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபாரின் லொக்கேஷன், சேஸ் சீன்ஸ், ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கௌதம் கார்த்திக் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஒரு நல்ல ஒரு என்ன இருந்தால் அருண் விஜய் மாதிரியான ஒரு கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தார். மஞ்சு வாரியர் துணிவுக்கு அப்புறம் இதில் நிறைய ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஆர்யாவுக்கும் கௌதமுக்கும் நடக்கிற ஃபைட்டு நல்லா இருந்துச்சு. அது ஈக்குவலான ஃபைட்டு மஞ்சு வாரியரும் போட்டிருக்காங்க. பட் ரைட்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்குது. அடுத்தடுத்து என்னென்ன சீன் வரும்ன்றது நமக்கு தெரியுது. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் அவங்களோட ஃபைட்டு செம்மையாக இருந்துச்சு. சரியான ஈக்குவலான ஒரு ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு. 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்ஷன் தான் எதிர்பார்க்கல, இவ்வளோ ஆக்ஷன் பண்ணுவாங்கன்ட்டு. ஹீரோவுக்கு ஈக்குவலான ஆக்ஷன் கிளைமேக்ஸில் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. அடுத்து என்னென்ன நடக்கும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு அவங்க சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டை தவிர பாக்கி எல்லா ட்விஸ்ட்டும் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து என்ன சீன் வரும்ன்றதும் தெரியுது நமக்கு. ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இதுதான்ன்றது தெரியுது. அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்குது. மியூசிக் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் பெருசாக இல்லை, பட் பிஜிஎம்ஸ் நல்லா இருந்துச்சு.
ஒன் டைம் வாட்ச். சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ஆனால் நல்லா இருந்தது. ஆரியாலாம் எப்படி பண்ணிருந்தாரு? ஆரியெல்லாம் சூப்பராக இருந்தாங்க. நேரில் ஒரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். ஸ்டோரிலாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் ஃபைட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. கௌதம் கார்த்திக்லாம் அடிச்சிருக்காரு, மஞ்சு வாரியர். அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதுக்காக கண்டுக்காதீங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்து ரொம்ப அருமையாக போச்சுண்ணா. கௌதம் கார்த்திலேருந்து மஞ்சுவோட ஆக்டிங் வந்து சூப்பராக போச்சுண்ணா. பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆரியோட உடம்பு பார்த்தீங்கன்னா WBE வந்து ரோமன் ரைஸ்மா உடல பல்காக வச்சுக்கிறாருண்ணா. ஆக்ஷனும் சூப்பராக நடிச்சிக்கிறாருண்ணா. ஸ்டோரி வைஸ்னா நியூட்ரி பாம்பு வந்து தடுக்கிறது தான் வந்து போராடுவாங்க. ஆனால் நியூட்ரி பாம்பு பார்த்தீங்கன்னா உண்மையில நடந்த என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் பாதிக்கும். ஆனால் அது கற்பனை கதை தான், நேரத்தில் வந்து நேரத்தில் வராதுண்ணா. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக கொடுத்துறாங்க. கௌதம் பிஜிஎம் சூப்பராக இருக்குண்ணா. அது சூப்பராக அருமையாக இருந்துண்ணா. ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? ஆரியா எப்படி பண்ணிருந்தாரு? ஆரியா தான் நான் ஆரியா பல்காக உடம்பு டிப் கம்பிடுறேண்ணா. ரோமன்ஸ் மெயின் மியூசிக் வந்து கௌதம் கார்த்திக் மியூசிக் பீஜ் நல்லா இருக்கு. மற்றபடி பாட்டு லவ் சாங்லாம் அவ்வளோவா திருப்தி ஆகணும். படம் பார்த்தீங்கன்னா துரேந்தர் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்பை த்ரில்லர் மாதிரி நிறைய ஒரு ரா ஏஜென்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று போன மாதம் தான் டெரரிஸ்ட் கான்செப்ட் வந்ததுனால அந்தளவுக்கு ஒரு ரீச் இல்லையோ. ஏன்னா உள்ளுக்குள்ளே நிறைய டெரரிஸ்ட் இருக்கானுங்க. அட்வொகேட்ஸ் போலீஸ்லாம் வந்து டெரரிஸ்டோட மோசமானவங்க. அந்த மாதிரி கான்செப்ட் தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த படம் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஒரு ஃபீல் தான். துரேந்தர் மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே ரியலிஸ்டாக அதே மாதிரி கதை தான். என்ன ஒன்று கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் அந்தளவுக்கு புரியாமல் இருக்கும். ரூரல் ஆடியன்ஸ்க்கு, சிட்டி ஆடியன்ஸ்க்கு நல்லா புரியும். கண்டிப்பாக ஒரு மினிமம் கரெக்டாக ஒரு ஹிட் ஆகிடும்ன்ற நினைக்கிறேன். ஆர்யா சூப்பராக ஆக்டிங் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி சரத்குமாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கௌதம் கார்த்திக்கும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. இன்னொரு டைம் பார்க்கலாம். நல்லா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நல்லா சூப்பராக எடுத்துருந்தாங்க. ஸ்டோரியை தான் நாட்டை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி நடிச்சிருந்தாங்க. ஹீரோ லேடிஸ் எல்லாமே அந்த மாதிரி நடிச்சிருந்தாங்க. ஹீரோ ஹீரோயின் எல்லாமே நல்லா இருந்தது படம். வந்து ஸ்பை ஜானர்ல ஒரு சூப்பர் படம் ப்ரோ. ஓகேவா, கேஸ்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜேசன் பாண்டு அப்புறம் ஜேம்ஸ் பாண்ட் அந்த சீரீஸ்லாம் பார்ப்போம்ல, அது மாதிரி தமிழில் ஒரு நல்ல ட்ரை கொடுத்துருக்காங்க ப்ரோ. பாட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேஸ்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெரிய கேரக்டர்ஸாக இருக்கட்டும், சின்ன கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் சில ஸ்பை ஜானர் பிடிக்காதவங்களுக்கு தான் பிடிக்காது. பட் ஆனால் எல்லாம் நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் எல்லாமே, லவ் ரொமான்ஸ் எல்லாமே மிக்சடாக கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஆனா ட்விஸ்டை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா, லாஸ்ட் வரைக்கும் யாரு வில்லன் யாரு ஹீரோ எதுவுமே புரியாது. பார்ட் 2க்கும் லீட் கொடுத்துருக்காங்க. ஆர்யா வந்து மேஜர் பார்ட் 2ல ப்ளே பண்ணுவான்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. இப்போ பாலிடிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சப்ஜெக்ட் நல்லா எடுத்திருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா என்கேஜிங்கா இருந்தது. ஓவராலா படம் நல்லா இருந்தது ப்ரோ.